நார்மலா குளோபலி அன்சர்டனிட்டினா கோல்டு பிரைஸ் தான் பயங்கரமா ஸ்பைக் ஆகும். ஆனா இப்போ வார் நடந்துட்டு இருக்கு. ஒரு கண்ட்ரியும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அது ஆயில் பிரைஸை பயங்கரமா தூக்கி விட்டுட்டு இருக்கு. அது கூடவே ஈக்விட்டி மார்க்கெட் பயங்கரமா ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஆனா இப்போ ஏன் கோல்டு பிரைஸும் ஃபால் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த வீடியோல அதை பத்தி ரொம்ப தெளிவா ஷேர் பண்றேன். அது கூடவே அதுக்கான 5 ரீசனையும் டீட்டெயிலா ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க. நார்மலி வார்னா கோல்டு தான் சேஃப் எவனா எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த டைம் ஸ்டோரியே வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டாலர் ஸ்ட்ரென்த். டாலர் ஸ்ட்ராங் ஆனா கோல்டு வீக் ஆகும். ஏன்னா கோல்டு பிரைஸ் யூஎஸ்டி டாலர் பிரைஸ் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செகண்ட் ரீசன் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபெட் சேர்மன் ரேட் கட் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கு. அதனால இன்வெஸ்டர் கோல்டை விட பாண்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. தேர்ட் ரீசன் பேனிக் செல்லிங். மார்க்கெட் கிராஷ்னா பீப்புளுக்கு தேவை கேஷ் தான். கேஷ் வச்சிருந்தா தான் நல்ல நல்ல அசெட்டை பை பண்ண முடியும். ஸோ பீப்புள் கோல்டை செல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய சப்ளைவை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஃபோர்த் ரீசன் ஆல்ரெடி கோல்டு ஓவர் க்ரௌட் ஆயிருச்சு. எல்லாரும் கோல்ட்ல பயங்கரமான ஹோல்டிங் வச்சிருந்தாங்க. சின்ன சர்க்கிள் வந்தோடனே எல்லாரும் செல்லிங் மோடுக்கு ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய சப்ளைவை கிரியேட் பண்ணி டிமாண்டே ஃபார்ம் ஆக வச்சிருச்சு. அதனாலேயே கோல்டு பிரைஸ் நல்லா விழுந்துட்டு இருக்கு. ஃபிஃப்த் ரீசன் சேஃப் ஜோனுக்கு ஃபண்டை ரொட்டேட் பண்றாங்க. இந்த டைம்ல கோல்டு சேஃப் கிடையாது, டாலர் தான் சேஃப். பிகாஸ் ஆயில் பிரைஸ் பயங்கரமா ஸ்பைக் ஆயிட்டு இருக்கு. ஸோ டாலர் தான் சேஃப் எவனா பார்த்துட்டு இருக்காங்க பிக் இன்ஸ்டிடியூஷன். இதெல்லாம் தான் கோல்டு பிரைஸை பயங்கரமா ஃபால் பண்ணிட்டு இருக்கு. பட் சில்வர் ஏன் கோல்டோட அதிகமா ஃபால் ஆகுதுன்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். சில்வர் சேஃப் எவன், பட் இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல் எக்கனாமி ஸ்லோவானா சில்வருக்கு டிமாண்டே ஃபார்ம் ஆகாது, ஆட்டி பயங்கரமா விழும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம், வாரா இருந்தாலும் கோல்டு ஆல்வேஸ் ரைஸ் ஆகாது. மேக்ரோ கண்டிஷன் தான் டிசைட் பண்ணும். மேக்ரோ எக்கனாமிக்ஸோட வேலை தான் ஃபண்டமெண்டல் ஒர்க் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரெகுலராக தெரிஞ்சுக்க இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் சொல்ற மாதிரி தான் இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா, புரிஞ்சு பண்ணும்போது.